வேண்டும். அனைவரும் தலைகண பிடித்து ஆடுகிறார்கள். உங்களுடைய ஆட்டத்தை அடக்குகிறேன். இப்பொழுதே புறப்படுகிறேன். கம்பா நதிக்கரை சென்று மணலால் ஒரு உருவம் செய்து அந்த உருவத்திற்கு உயிரை கொடுத்து இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்று பார். அண்ணா, மாயவா, தூயவா, வைகுந்த வாசா, உன்னுடைய லீலைகள் என்னவென்று என்னிடத்திலே காட்டுகிறாயா? விடமாட்டேன், உங்களை விடவே மாட்டேன். இப்பொழுதே புறப்படுகிறேன். இப்பொழுதே புறப்படுகிறேன். கம்பா நதிக்கரை இப்போதே உயிர் கொடுத்து அழைக்கிறேன். மகனே பண்டாசூரா, இந்த ஈரேழு பதார்த்தமும் எனக்கு அடைக்கும்போது வீரத்தோடு விருதுகிறேன். யாரால் படைக்கப்பட்டு தாயார் தந்தையார் ஒன்றுமே தெரியாது. கொடுக்கும் இல்லனா இவ்வளவு ஜனம் உட்கார்ந்து பார்க்கறேன், சந்தோஷமா இருக்குல்ல. கொடுக்கும் மனம் படைத்தவர். இன்னும் நமது வடவணக்கமாடியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா, எங்களுடைய ரோஜா நாடகம் ஒரு அளவிலாத பற்றும் பாசம் கொண்டு இன்னும் மதிப்புக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணா பழனி அவர்கள், திருவாளர் பழனி அண்ணா அந்த குடும்பத்தின் சார்பாக இங்கு ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உனக்கு தாண்டா குத்துனாங்க, 50 பட்டல குத்துனாங்க. ஏய், அவன் அதிகமா வைக்கிறான், அவன பாறா. இல்லனா கமா அச்சா, உனக்கு பத்து பாலி அதனால எஸ்டா. அம்மா தாலியா அரக்கோ அரக்கவா? ஆமா. தாலி என்றால் என்ன தெரியுமா? தாலி என்றால்
பெண்கள் கைத்தில் கட்டுவது. பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் அட என்ன? போடா. பெண்கள் கைத்தில் கட்டுவது திருமணம் திருமணம். திருமணம் என்றால் என்ன? நானும் பொண்ணு ஒன்னா சேரு. ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வது என்றால் என்ன? நானும் பொண்ணு ஒன்னா சேருதுன்னா லோட் ஆகிறது. லோடு ஆக்குவது என்றால் என்ன? லோட் ஆகுதுன்னா லோடாகன்னு வெளியே வந்து வீர்த்து. லோடாக்கு என்று வெளிவந்து விடுவது என்றால் என்ன? ஐயா பிளேடு மேரி அறக்குறான்டா. பிளேடு என்றால் என்ன? பிளேடு என்றால் சேவிங் செய்வது. சேவை செய்வது என்றால் என்ன? சேவிங் செய்வீங்க. வாத்தா உன்னை தூக்கி போய் வைக்கிட்டுறான். ஏய், வாடா. பாடா என்றால் என்ன? பாடா என்றால் என்ன? வாத்தா. ஏய், அழைத்து. அழைத்தல் என்றால் வாத்தா சொல்லு. ஏய், உரைத்து. நான் யாரு? ஏய், யாரா நீ சொல்றடா யாரா நீ? இன்னத்துக்குடா மானவரியா அடிப்ப ஊரா விட்டு புள்ளியா? ஏய், ஊரார் விட்டு பிள்ளை என்றால் என்ன? ஊரா விட்டு புள்ளைனா அதாவது அடுத்தவங்க விட்டு புள்ளையா அடிப்ப. அடுத்தவங்க விட்டு பிள்ளை என்றால் என்ன? ஐயோ நீ லூசு பலிக்கிட்டியம்மா. லூசி என்றால் என்ன? தெரியல. எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோ. அண்ணன் தம்பி 2 பேரு. அதுல பெரியவன் பேர் வந்து நீ லூசு, சின்னவன் பேர் வந்து நான் லூசு. நாலூசி. இந்த பெரியவன் நீ லூசு கடைக்கு போட்டான். கடைக்கு போயிட்டான். வீட்டுல இருக்கிறது யாரு? நாலூசி. நீதான். என்னடா புரியலன்றப்பா. எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரு. அண்ணன் தம்பி 2 பேரு. அதுல பெரியவன் பேர் வந்து நீ லூஸ், நீலூஸ். சின்னவன் பேர் வந்து நான் லூஸ். நாலூஸ். அதுல பெரியவன் நீ லூஸ் டீ கடைக்கு போட்டான். கடைக்கு போயிட்டான். வீட்டுல இருக்கிறது யாரு? நாலூசி. கன்ஃபார்ம். நீ லூசு நான் லூசு கண்ணா. கண்ணா என்றால் என்ன? அண்ணா என்றால் பகவான். பகவான் என்றால் என்ன? பகவான் என்றால் என்னவென்று கட்டோட் என்ற சாத்திருக்கும் ஆபரேட்டருக்கு தான் தெரியும். ஏய், போடு அவனு போடு. மேலே இட்டா. நீ தூங்கி நிக்கிறவா? இந்த இடம் பார்த்தா தூக்கமே வரக்கூடாது உங்களுக்கு. ஐயா பரிசு தர்றாரு. கண்ணன் என்றால் என்ன? கண்ணன் என்றால் என்ன? கண்ணன் என்றால் என்ன? கண்ணன் என்ன பகவான்? பகவான் நாராயணன். நாராயணன் என்றால் என்ன? அந்த அடிக்கிறாடி பாவாடை தூக்குது பாரு. நாராயணன் என்ன தெரியுமா? ஏன்னா அவன் பேரு என்னன்னு கேளுங்க. ஏய், என்னடா உன் பேரு? அதே மாப்பிளைக்கு சொல்லுவான். பார்த்தா உன் பேரு நீ தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. யார் வச்சது? 30 தானே வச்சாங்க பேரு. எங்க போய் அவனுக்கு வைக்கிறான்? உம்மல வச்சிருந்தானே எங்க அப்பா. அட உம்ம கரிமிஞ்சியா? ஏய், அவனுக்கு கேளுங்க. ஏய், என்னடா பேரு? என் பேர் நாய்சேகர். நைட் செகண்ட். ஓ பார்த்தா இத்தர தூக்கமே வராது, ஓடிப்போ. ஆரம்பத்திலே பண்ணிருக்கண்டா இது அவனை. நாராயணன் என்றால் என்ன? நாளைக்கு மறுபடியும் இங்கே வர்றாங்கன்னா நாராயணன் என்றால் என்ன? நாராயணா யமா அடியம்மா மானவரே பேத்து மாட்டு விட தௌரியா போய் வரலாடினவா யாரவது கூடு விடுவா யமா அம்மா. ஏய், அம்மா அம்மா. அம்மா என்றால் என்ன? ஐயோ அம்மா என்றால் என்ன? கம்பத்துல வச்சு அடிக்கிறான். அம்மா என்றால் என்ன? அம்மானா என்னன்னு தெரியுமா? நம்மை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் தாய். 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 ஹாய் ஹாய். தாய் என்றால் என்ன? ஜோடி அப்ப உடம்பா நம்பளுக்கு நீங்க தாய் என்றால் என்ன? தாய்னா என்னன்னு தெரியும்? தெரியும் பாரு. ஒரு குழந்தை. அவர் தாங்க மாட்டாரு. இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை 10 மாதம் தன் கருவறையிலே சுமந்து பெற்றெடுப்பவளே தாய். தாய். ஒரு தாய் இல்லை என்றால் ஆணோ பெண்ணோ கிடையாதுங்க. கிடையாது. இந்த உலகத்தில் பிறக்க வேண்டுமானோ ஆமா. ஒரு தாய் என்பவர் தன் கருவிலே 10 மாதம் ஒரு குழந்தை சுமந்து எடுத்து பாலூட்டி சிரட்டி வளர்க்க வேண்டும். Yes, yes. அப்படி வளர்த்தால்தான் ஆமா. ஒரு குழந்தைப்பட்டது புதனிலே
பிறக்க முடியும். ஆமா. அப்படி என்றால் ஆ. உனக்கு தாய் இருக்கின்றாளா? ஓ எனக்கு அம்மா இருக்கிறாங்களே. உன்னுடைய தாய் பேர் என்ன? கமலா. ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு ஏய், உன்னுடைய தாய் பேர் கமலா. கமலா. உனக்கு தாய் இருக்கின்றாளா? சீக்கிரம் காமி. சிவகாமி சிவகாமி சிவகாமி. எங்க அம்மா பேரு உனக்கு தாய் இருக்கின்றா? ஆமா. ஆமா. அவருக்கு தாய் இருக்கின்றாரா? இவங்க அம்மா பேரு வந்து காசிமா. காசியம்மாள். ஆமா எனக்கு தெரியும். அவருக்கு தாய் இவங்க இருக்கின்றா? அம்மா பேர் வந்து எல்லம்மா. அப்படி என்றால் இவருக்கு தாய் அவங்க இருக்கின்றா? அம்மா பேர் வந்து பச்சைமா. அவருக்கு தாய் இருக்கின்றா? கால மர அவங்க அம்மா பேரு நிச்சயமா. அவர் பக்த மகேஸ்வரி. பக்க மகேஷ். மகேஸ்வரி. ஆபரேட்டர் அவங்க அம்மா பேர் தெரியுமா? இல்ல. அவங்க அம்மா பேர் இருளாய். இருட்டிலே பெத்துட்டாங்க அதான் கரையல்ங்கறாங்க. ஏய், அப்படி என்றால் எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க. வேற அம்மா பேரா? எங்க அம்மா பேர் நீ எங்கங்கறா? சரி எங்க அம்மா பேர் கமலா. ஏய் கமலாவா? எங்க அம்மா பேர் லைன்ல வருது உங்களுக்கு. எங்க அம்மா அக்கா தங்கச்சிடா. அட டவுசர். அப்படி என்றால் உங்கள் அனைவருக்கு தாய் இருக்கின்றா? அப்போ உங்க அம்மா கனவு பண்ணவனா நீ? அப்படி என்றால் உனக்கு ஏய் அம்மா என்ன கேட்டா எப்படிடா தெரியும்? சூத்து முன்னு போடா போல. என்ன போவர்சா? நான் செல்லு மெரிக்கல. நான் தப்பா கேட்டா எனக்கு என்ன கூப்பிட்டு அடி. அவங்க அம்மா யாருன்னு எனக்கு என்ன கேட்கறா எனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு பிரச்சனை பார்த்து நர்ஸ் போய் கேட்கணும், இல்ல ஹாஸ்பிட்டல் தூக்கி பக்கத்து வீட்டுக்கு கேட்கணும். அவங்க அம்மா யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? டேய், உங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியுமா? நீ நாத்திக்கு சிரிச்சுக்காரப்பா, நாத்திக்கு சிரிச்சுக்காரப்பா. அவன் சொல்றான் அடிக்கிறான என்ன போட்டு சிரிச்சுக்காரன். போய்ஸ் போயும் அவருக்கு தாய் இருக்கின்றா? அவங்க அம்மா பேர் தெரியுமா? ஆமா முனியாய். அவங்க அம்மா பேர் முனியாய். முனியாய் அவங்க அம்மா பேர் முனிமான்னு சொல்றோம். என் பேர் தெரியுமா? நான் பேரா? உன் பேர் என்ன? முனிமா. அதுல அது வந்து பண்ணா. முனியாயா? காசிமா. காசிமாவா? காச்சிமாவா? Oh my God. ஏய், அப்படி என்றால் உங்கள் அனைவருக்கு தாய் இருக்கின்றா? ஆமாங்க. என்னை பெற்றெடுத்த தாய் என்று தெரியவில்லை. என் தாய் யாருன்னு சொல்லாதீங்க, தெரியவில்லை. கேட்டா. போய்